மூதேவி வீட்டில் இருக்கிற 10 அறிகுறிகளுங்க. அதாவது ஒரு ஒரு மனிதன் இறந்தாலுமே அந்த நேரத்தில் மூதேவி வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மூதேவி போய் சீதேவி வா அப்படிம்பாங்க. அப்படின்னா மூதேவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் கெடுத்து ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தி எதுலையுமே வளர்ச்சியே இருக்காது. மூதேவி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இருக்கிறது அழிஞ்சு போகும். எதை தொட்டாலும் அது அது நடக்காது. நிறைய பிரச்சனைகள், கண்ணீர், கஷ்டம் இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, மூதேவி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான 10 அறிகுறிகள்? அதாவதுங்க, மூதேவி விரும்புகிறது என்னவா இருக்கும்? நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, மூதேவி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் இருக்காது. எப்படி? சுத்தம் இருக்காது. சுத்தம்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ அந்த சுத்தம் இல்லை அப்படின்னா அது முதல் அறிகுறியாக இருக்கும். என்னது? மூதேவி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு அசம்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு புது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு உள்ளே போகும்போது சுத்தமாக வீட்டை வெள்ளையடித்து அழகாக வீட்டை கழுவி இருக்கும்போது நாம் உணர்வோம்ல, அந்த உணர்வு மாறி ஏதோ ஒரு 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 அசுத்தத்துக்குள்ளே நாம் இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் முதல் அறிகுறி. சரிங்க, இரண்டாவது அறிகுறி என்ன? மூதேவி வீட்டில் இருந்துச்சுன்னா இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, துர்நாற்றங்கள். அதாவது மூதேவிங்கிறது ஒரு வகையான எதிர்மறை சக்தி தான். அப்போ என்ன ஆகும்? நிறைய துர்நாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பாத்ரூம் மட்டும் இல்லை, வீட்டில் மற்ற சமையல் அறையில் கூட ஒரு சில துர்நாற்றங்கள் வரும். இரண்டாவது அறிகுறி. சரி, மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டில் பணம்ங்கிறது இருக்கவே இருக்காது. சண்டை, காசுக்கு சண்டை. வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆளும் காசுக்கு சண்டைனாலும் சாதாரண சண்டையாக இருக்காது, ரொம்ப அதிகமான பேச்சுவார்த்தை. பணத்தை வச்சு குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனை வரும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கணவன் மனைவி, அதே சமயம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த காசு ஒரு 10 ரூபா கூட அந்த காசுக்காக பல பிரச்சனைகள் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, இது மூணாவது. நாலாவது, இருக்கிறது எல்லாமே ஒன்றொன்னா பறி போய்கிட்டே இருக்கும். புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு நகை வச்சுருப்போம், அந்த நகையை நாமளே விற்றுருவோம். அதே சமயம் நாம் ஒரு சின்ன இடம் வச்சுருப்போம், அந்த இடத்த நாம் விற்றுருவோம். அதே சமயம் நமக்கு பணம் இல்லாமல் இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா பொருள், அண்டா பானை கீனை எல்லாத்தையும் கூட விற்று அதிலிருந்து வர்ற ஒரு சில நிகழ்வு, அதுவும் ஒரு அறிகுறி தான். மூதேவிங்கிறது எப்படி சொல்லுதுன்னா கஷ்டங்க, சுத்தமாக நொடிக்கும். அதுதான் அந்த மூதேவியோட அறிகுறின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நொடிக்கும். சரிங்க, இது நாலாவது. அஞ்சாவது என்ன அப்படின்னா, அந்த வீட்டை தேடி பல பிரச்சனைகளை வர வைக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னு, நான் இருக்கேன்னா நான் போய் யார்ட்டையா கடை வாங்குறேன்னு வைங்களேன், அந்த கடைங்காரன் என் வீட்டில் வந்து கத்திட்டு போவேன். அதே மாதிரி நான் யார்கிட்டையாவது ஏதாவது வட்டிக்கு வேறு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு நான் யார்கிட்டையாவது தொடர்பு கொண்டிருந்தேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து தேடி சண்டை போட்டு ஏதாவது ஒன்று அனுதினமும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது அஞ்சாவது அறிகுறி. சரிங்க, ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமியை நான் வழிபட முடியாது, தெய்வத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் கொடுக்க முடியாது, இறை சக்தியை நான் உணரவே முடியாது, ஒரு வீட்டில் விளக்கு கூட போட முடியாது. சாமியை கும்பிடணும் அப்படின்னா என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் சுத்தமாக இருக்காது. இதுவும் ஒரு அறிகுறி தான். இது ஆறாவது அறிகுறி. சரிங்க, ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, சாமியை கும்பிடுறது, அதே சமயம் சாமியை கும்பிடாட்டியும் அதே சமயம் சாமிக்குன்னு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வெளியே ஒரு கோவிலுக்கு போகிறது, குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, அங்கே போய் தேவையான ஒரு சில வேண்டுதல்களை செய்கிறது, ஒரு அன்னதானம் கொடுக்கறது, இது மாதிரி எதுவுமே என்னால் பிறருக்கு உதவாத ஒரு நிலையை எனக்குள்ளே கொடுத்துரும். நான் இருக்கிற இடத்த கொடுத்துரும். சரிங்க, இது ஏழாவது. எட்டாவது என்ன அப்படின்னா, வீட்டில் கன்னி மூலை ஈசானிய மூலை, அதே சமயம் நில வாசலில் தெய்வ சக்தியே பேசுறது, சவனங்கள் இருக்காது, அசரீத வாக்குகள் இருக்காது. இதெல்லாம் ஏன் ஒரு மூதேவி புகுந்த வீடு அப்படின்னா, அது எதுவுமே இல்லாமல் மண்ணோட மண்ணாக போயிடுது. காரணம் என்ன தெரியுங்களா?
இது மாதிரியான அறிகுறிகள் தான் எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் முழுங்கிடும். அதான் அந்த இந்த இடத்துல மூதேவி சொல்லுவாங்க. மூதேவி மட்டும் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடணும். மூதேவியா நீ என்ன மூதேவி மாதிரி படுத்திருக்க, மூதேவி மாதிரி உட்காந்துருக்க. ஏன் அப்படின்னா, செய்யக்கூடாத எல்லா அசுத்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறது அந்த மூதேவி. அதனால தான் இதை நான் ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன். சரி, 9வது என்ன அப்படின்னா, காமம். அதே சமயம் வீட்டில் ஒரு சில உயிர் பலி, நமக்கே தெரியாமல் ஒரு சில உயிர் பலி. காமத்தில் அதிகமான ஒரு மோகம். எப்படி சொல்லுவதுன்னா, கெட்டவங்க சுத்தமில்லாதவங்க வந்து போகிற இடமா அந்த இடத்துல இருக்கிறது. இதுவும் ஒரு 9வது அறிகுறி. சரிங்க, 10வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னதான் முயற்சி பண்ணாலும், எப்படி சொல்கிறது, என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது மாதிரி, அதாவது அந்த மூதேவியை நாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாம் ஒரு தெய்வ சக்தியை நாம் நெருங்கவே முடியாது. அப்போ நான் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது நல்லா வாழ்ந்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அதை அழிஞ்சே போகும். இது ஒரு அறிகுறி. மூதேவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால தான் அதை சொல்கிறேன் நண்பர்கள். இது யாருக்குமே இருக்காது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஆரம்பத்திலே இருந்துச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிடணும். இப்போ இது எல்லாமே அறிகுறியா? சரி, இந்த 10 அறிகுறிகள் இருக்குங்க. இதை எப்படி சரி பண்ண முடியும்? இந்த அறிகுறி இந்த மூதேவி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி நாம் வெளியே பிடித்து இழுக்க முடியும், அதை வெளியே அதிலிருந்து நம்மளை நாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? மூதேவியானது அதற்கு இரையாக இருக்கிறது கஷ்டம், கண்ணீர், அதே சமயம் சண்டை, சச்சரவு, குழப்பம், கண்ணீர், கருமாயம். இதுதான். இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்தாலும் மூதேவி இந்த கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், இருக்கிற எல்லா மக்களும் பல்ல கிடச்சிட்டு குலசாமிக்கு ஒரு 21 நாள் நீங்கள் விரதம் எப்படியாவது நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நீங்கள் வெளியே வர சரியாகும். நீங்கள் குலசாமிக்கு நீங்கள் விரதம் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் அந்த எல்லைக்கு நீ வந்து தான் ஆகணும். அந்த குலதெய்வத்தை நீங்கள் நாளும் வணங்கி தான் ஆகணும். அப்படி நீங்கள் வணங்கும் போது நீங்கள் அனுதினமும் அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கு போடும்போது அந்த குலதெய்வத்துக்கே விரதமே பிடிக்க விடாது. ஆனால் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் விரதம் பிடிக்கணும். அந்த வீட்டு இல்லாட்டாலும் வெளி இடத்துல போய் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் ஒரு காம்பு கட்டி கங்கணம் கட்டியோட வரணும். அதுக்கு முன்னாடி எலுமிச்சங்கனி, வெள்ளை திருஷ்டி இதெல்லாமே அந்த வீட்டை சுற்றி வெளியே அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை பிடிக்கணும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாட்களாக நீங்கள் செய்ய 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 குலதெய்வம் வருகை அதிகரிக்க இறை சக்தி அந்த இடத்துல அதிகமாக உள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியான அந்த மூதேவி பிச்சு புடிங்கிட்டு அது வெளியே ஓடிடு. அது உங்களுக்கே காட்டி கொடுக்கும். இதுக்கு ஒரே வழி என்ன? குலதெய்வத்திற்கு கடுமையான விரதம் பிடிப்பதே மூதேவியை இருக்கிற இடத்தை விட்டு விரட்டி அடிப்பதற்குரிய பரிகாரம்னு சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.